ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாதங்களில் என்னையே நான் அர்ப்பணிக்கின்றேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு பெரியாழ்வார் அப்படின்ற ஒரு ஆழ்வார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு, ஸ்ரீமன் நாராயணனுக்கு பல்லாண்டு பாடுறார். ஆஹா, இவ்வளவு அழகா வந்திருக்கே, இவ்வளவு கல்யாண குணங்களோட வந்திருக்கே, உனக்கு எல்லாரும் கண்ணு போட்டுருவாங்களோ அப்படின்னு பெருமாள் மேல பொங்கும் பரிவோடு இருக்காரு. அந்த பொங்கும் பரிவு தான் வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தர் அப்படின்னு இருந்தவரை பெரியாழ்வார்னு மாத்திருக்கு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, பகவானுடைய நம்மளுடைய சம்பந்தம், என்னோட சம்பந்தமும் இந்த பொங்கும் பரிவு தான். பகவானுக்கு நம்ம மேல இருக்கிற பொங்கும் பரிவு, நமக்கு பகவான் மேல உண்டாகிற வாத்சல்யம், இது சரீரத்துக்கு அப்பாற்பட்டது, பிறவிகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனா இதோடைய அர்த்தம் எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் 1997 தான் சுவாமி காலேஜ்ல பிஎஸ்சி சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி பகவான்னா யாருன்னு தெரியாது, ஸ்ரீ சத்ய சாய் பாபா யாருன்னு தெரியாது, ஏதோ ஒரு மகான்ற அளவுக்கு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த பல்லாண்டு பொங்கும் பரிவு அப்படிங்கிறத நான் நேரா பார்த்தேன். லவ் இன் ஆக்ஷன். பகவான் தளர் நடந்து வருது, பக்தர்களை பார்க்கறதும், அவர் பண்ற டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு செட் ஆஃப் பீப்புளை இன்டர்வியூ கூட்டிட்டு போவார், ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். சில சமயங்களில் அவர் சில பேரை கூட்டி பேசுவார், அங்கே மாணவர்களோட பேசுவார், பக்தர்களோட பேசுவார், விபூதி கொடுப்பாரு, பிரசாதம் கொடுப்பாரு. அவர் ஒரு கம்பீரமாக நடந்து போவார். அவரை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஆஹா, இவரும் நடக்கிறாரா அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு மென்மையா இருப்பார். அவர் மென்மையா இருக்கிறது திருமேனி மட்டும் மென்மை கிடையாது, அவருடைய ஹிருதயமும் ரொம்ப மென்மை. அவரே சொல்லியிருக்காரு, ஐ வில் மெல்ட் லைக் பட்டர் அப்படின்னு. அன்புனாலையும் பரிவுனாலையும், என்ன சாப்பிட்ட குழந்தைகள்லாம் சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு என்ன சாப்பாடு பண்ணி போட்டாங்க உங்க ஹாஸ்டல்ல அப்படின்னு ஒரு கண்டிப்பான தந்தையா அவர் ஹாஸ்டல்ல கேட்கறதும், சரியா சாப்பிடுங்க, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சையோட சொல்றதும், பசங்க நன்னா வரணுமே அப்படிங்கிற ஒரு முழுதும் தன்னுடைய மாணவர்களை தன்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியா, தன்னோட சொத்தா அவர் நினைச்சதும், இதெல்லாம் நான் கண்கூட பார்க்கும் பொழுது பகவான் மேல எனக்கு ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சது. என்னுடைய ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்க்குள்ள பகவான் என்னை கம்ப்ளீட்டா ஆக்கிரமிச்சிட்டாரு. இதுதான் எனக்கும் பகவானுக்கும் உண்டான நெருக்கம். வெளியில எப்படியோ இருந்தோம், என்னை பார்க்கும் பொழுதே பெருமை சுவாமி என்னடா சென்னை ரவுடி அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ நம்ம சென்னை ரவுடியா இருந்தவனை பண்படுத்தி பொங்கும் பரிவை, அவர் நம்மளுக்கு மேல எந்த பொங்கும் பரிவு காமிச்சாரோ அந்த பொங்கும் பரிவை ரிஃப்ளெக்ஷன், ஏன்னா நம்ம அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, யூ ஆர் மை ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு. அப்போ எப்படி இருக்கணுங்கிறத அவர் தானே நடத்தி காட்டணும். அப்படி நடத்தி காமிச்சு எப்படி அன்பு செலுத்தணும், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி நம்ம ஒரு நிர்வாகத்தை செய்யணும், அதே சமயத்துல ஒரு ஆன்மீகத்தை கூடாம எப்படி வேர்ல்டுல ஹேண்ட்ஸ் இன் த சொசைட்டி ஹெட்ஸ் இன் த ஃபாரஸ்ட்னு எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலா எங்களுக்கு நடத்தி காமிச்சு எங்களுக்கு ப்ராக்டிஸும் கொடுத்தாரு. ப்ராக்டிஸ் கொடுத்து ஹாஸ்டல்ல வேலை செய்வோம், ஹாஸ்டல்ல பண்ணுவோம், ஒரு குழுமோட இருப்போம். ஆனா எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் பகவான் இஸ் 1 to 1. இப்படி இருக்கிறதுனால இந்த சமூகத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்கும் கொடுத்தாரு. சமூகத்தை எப்படி வழி நடத்தணும், நம்ம எப்படி சமூகத்தில் இருக்கணும், எப்படி ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறது சொன்னார். அப்பப்போ தவறுகள் நடக்கும், அந்த தவறுகளை நம்மளே நம்மளுடைய தவறுகளை பார்த்து எப்படி திருந்தணும் அப்படின்னு சொன்னார். அப்படித்தான் நம்மளுக்கும் பகவானுக்கும் உண்டான தொடர்பு. பர்சனலா பகவான் எனக்கு நிறைய பிளெஸிங் பண்ணியிருக்கார். பல இடங்கள்ல கஷ்டங்கள்லேருந்து விடுவிச்சிருக்கார். கஷ்டத்தை கொடுத்ததும் அவர் தான், கஷ்டத்தை விடுவிச்சதும் அவர் தான். பயக்ருத் பயநாசன அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சொல்ற மாதிரி டெஸ்டையும் அவர் தான் கொடுப்பாரு, அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான சக்சஸும் அவர் தான் கொடுப்பாரு. ஸோ இது ரெண்டும், பிளஷர் இஸ் த இன்டர்வல் பிட்வீன் 2 பெயின்ஸ் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில உணர்றதுக்கும் அவர் ட்ரைனிங் கொடுத்தாரு. இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா பகவானை பத்தி சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ கடைசியில நம்ம என்ன சொல்லலாம்னா, பெருமைக்கு பெருமையா ஆனா எளிமைக்கு எளிமையா நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற பகவானுக்கு இந்த வருஷம் 100th பர்த்டே. அந்த பர்த்டேவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம இந்த பிளிஸ்ஸை, பர்த்டே மூலமா நம்மளுக்கு வர பிளிஸ்ஸை என்ஜாய் பண்ணணும். நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் சாய்ராம்.